பெண் ஒருத்தவங்களோட மார்பங்களை தொடுதோ இல்ல அவங்களோட பைஜாமாவை களையிறதோ இல்ல அவங்க போட்டிருக்க பேண்டோட நாடாவை இழுக்கிறதோ பாலியல் குற்றம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அலகாபாத்ல இருக்க கோர்ட்ல இருந்து ஒரு உத்தரவு விட்டுருக்கு. ஒரு நபர் பலாத்கார முயற்சி மேற்கொண்டிருக்கார் அப்படின்னா அதுக்கான கரெக்டான ஆதாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா முயற்சி செய்யறது கன்சிடரா ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்கள தொடுறதோ இல்ல அவங்க உடைய பிடிச்சு இழுக்கிறதோ பலாத்காரம் பண்றதுக்கான முயற்சி தானே தவிர அது பலாத்காரமா கன்சிடர் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அந்த கோர்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. கோர்ட்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, முதல்ல பலாத்காரம் பண்றதுக்கான முயற்சி அப்படிங்கிறது வேற, பலாத்காரம் பண்றாங்க அப்படிங்கிறது வேற. முதல்ல அந்த விஷயத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் நீங்க டிஃபரெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கட்டாயப்படுத்தி பலாத்காரத்துக்கு முயற்சி செய்யறது அப்படிங்கிறது பலாத்காரத்துல சேராது. அதுக்கான தகுந்த ஆதாரங்கள் இருந்தா மட்டும்தான் அது பலாத்காரத்துல சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படி அந்த பெண்ணை அப்ரோச் பண்றது இல்ல கட்டாயப்படுத்தி எங்கயாவது தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பலாத்காரம் பண்றதுக்கான முயற்சி தானே தவிர அது பலாத்காரமா கன்சிடர் ஆகாது அப்படிங்கிறது அந்த கோர்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் தான் 2021 நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக லிப்ட் கேட்டிருக்காங்க. அப்ப 2 பேர் பைக்ல போயிருக்காங்க. பவன் ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பைக்ல போயிருக்காங்க. அந்த பசங்கிட்ட இந்த பொண்ணு என்ன கேக்குறாங்க அப்படின்னா லிப்ட் கேக்குறாங்க. இவங்களுமே கொஞ்சம் தூரம் போயிடுறாங்க. அப்போ பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த பெண்ணிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இப்போ அவங்களோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறதோ இல்ல அவங்கள தொடர்றதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. அப்படி பலாத்காரம் பண்றதுக்கு முன்னாடி அந்த பெண்ணை காப்பாத்திட்டாங்க. சோ இந்த விஷயத்த என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க பலாத்காரம் செய்யறதுக்கு முயற்சி தான் பண்ணாங்களே தவிர அவங்க பலாத்காரம் எதுவும் பண்ணல. அதுக்கு முன்னாடியே அவங்க மக்கள் எல்லாம் சத்தம் போட்டு காப்பாத்திட்டாங்க. அதனால இதெல்லாம் பலாத்காரத்துல ஏற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஹைகோர்ட்ல உத்தரவும் கொடுத்திருக்காங்க. அதன்படி பவன் ஆகாஷ் அப்படிங்கிற 2 இளைஞர்கள் மீது குற்றப்பதிவு செய்யலாம். எப்படி அப்படின்னா, பிரிவு 354 பிரிவு 354B அப்படிங்கிற விதத்துலதான் குற்றம் பதிவுபட முடியும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அவங்க பலாத்காரம் செய்யறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க, ஆனா அது குற்றம் ஆகாது, அவங்க முயற்சி தான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த 2 பிரிவின் கீழே அவங்க மீது குற்றம் பதியலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கோர்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு பெண்ணுகிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்றத எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கறது கோர்ட்டே சொல்லியிருக்காங்க. இது அவங்கள காயப்படுத்தி இருக்கிறது இல்லைன்னா தாக்குதலுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க, இவங்க குற்றம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற பேஸ்ல பதிவு செய்ய முடியாது. வேணா அப்படின்னா 354 354B அப்படிங்கிறதுல போக்சோ சட்டத்துல வேணா கைது செய்யலாம். மத்தபடி அவங்க பாலியல் குற்றம் தான் பண்ணிருக்காங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு சம்பவமா நடந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அவங்களை கைது செய்ய முடியும். அதாவது பவன் ஆகாஷ் இருக்காங்களே, இவங்க 2 பேரும் எந்த பேஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்காங்கன்னா, இவங்க பாலியல் முயற்சிக்கு ஈடுபட்டிருக்காங்களே தவிர மத்தபடி அவங்க செய்யல. அதனால இவங்க 2 பேர்த்தையும் போக்சோ சட்டத்துல தான் கைது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அலகாபாத் கோர்ட்ல இருந்து உத்தரவிட்டிருக்காங்க.